ஃபஜ்ர் தொழாதவன் முனாஃபிக் என்று ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான சான்று இருக்கிறது. ஒரு முஃமின் தான் ஃபஜ்ர் தொழவில்லை என்றால் நான் முனாஃபிக்குடைய பட்டியலில் சேர்ந்து விட்டேனே என்று பயப்படுவான். ஃபஜ்ரை தொழாமல் எழுந்திருக்கிறான், எந்த உணர்வும் இல்லை என்றால் இவன் பயப்படவே வேண்டாம். இவன் யார்தான்? அல்லாஹு அக்பர். தவறுகளை செய்யும் பொழுது நான் நயவஞ்சகத்தில் இருப்பதால் தான் இந்த தவறை செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லை என்றால் நாம் முஃமின் தான். நாம் முஃமினாக இருக்க முடியாது, முனாஃபிக்காகத்தான் இருப்போம். நம்முடைய சொல், நம்முடைய செயல் எல்லா நிலையிலும் வேறுபடுகிறது. யாரும் அதில் சுத்தமானவர்கள் அல்ல. நம்முடைய மனைவிக்கு ஒரு அறிவுரை சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு அறிவுரையை சொல்லுவோம், நம்மிடத்திலே அறிவுரையை கேட்டு வருபவர்களுக்கு நாம் ஒரு அறிவுரையை சொல்லுவோம். ஆனால் நமக்கு தெரியும் அந்த அறிவுரையில் நான் எந்த அளவு இருக்கிறேன் என்று. மேலே குர்ஆனுடைய வகுப்புக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மக்களுக்கு அனுப்பி அவர்கள் இந்த சென்டருக்கு வந்து குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துவோம். ஆனால் நமக்கு தெரியும் குர்ஆனில் நம்முடைய நிலைமை என்னவென்று, தொழுகையில் நம்முடைய நிலைமை என்னவென்று, திக்ரில் நம்முடைய நிலைமை என்னவென்று, அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்முடைய நிலைமை என்னவென்று, அதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெளிவான முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைய நம்முடைய வாழ்வின் தன்மைகளை ஒப்பிட்டு பாருங்கள், அப்படியே இருக்கும். Download ShareChat.